இன்று முதல் வாழ்வில் இணைந்து புது வாழ்வை தொடங்க இருக்கிற அன்புக்குரிய தோழர்கள் அஞ்சலி அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே, மணமக்களின் பெற்றோர்களே, மணமக்களுக்கு தங்கள் அன்பையும் வழிகாட்டலையும் வழங்க வந்திருக்கிற உறவினர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் சுயமரியாதை திருமணம் எல்லாவற்றையுமே பேசியிருக்கிறார்கள். தோழர் சுப்பிரமணியம் அவர்களுடைய இல்ல திருமணம் என்ற இரட்டை மகிழ்ச்சி. எனக்கு அவர் மேல கொஞ்சம் கோபம் உண்டு. அவர் கடையை ஆரம்பிச்ச போது நான் சொன்னேன், ஐயங்கார் பிரியாணி கடைங்கன்னு வைங்கன்னு. ஆனா அவரு மாற்றி பெரியார் பிரியாணி கடைன்னு வச்சுட்டாரு. அந்த கோபம் இன்னும் என்னிடம் இருக்கிறது. ஏன்னா அவன் செட்டியார் நடத்துறான், கவுண்டர் நடத்துறான், யாரோ நடத்துறான், அவன்லாம் ஐயங்கார் பேக்கரின்னு போடுறான். ஏன்னா அவன் வந்து பண்றான், ஏன் நம்ம வைக்க கூடாது என்று எனக்கு ஒரு ஆசை. சரி, எப்ப இருக்கட்டும். அன்பு தோழர் சுப்பிரமணியம் அவருடைய இல்ல திருவிழா, அவளுடைய அன்பு மகன் நம்முடைய தோழர் அஞ்சலி, இந்த சுயமரியாதை திருமணம் ஏன் என்பதையும் பலவற்றையும் சொல்லியிருக்கிறார். முதல்ல இந்த திருமணங்கள்லாம் மறுக்கப்படுகிற உணவுகள் என்று வைத்திருப்பதில் மாட்டுக்கறியை பற்றி தான் சொன்னார்கள். நான்லாம் ரொம்ப நாளாக வெஜிடேரியனாக இருந்தவன் தான், கறி சாப்பிடாதவன் தான். ஆனால் பெரியார் ஒரு முறை 72ஆம் ஆண்டு அறிவித்தார்கள், தமிழ்நாடு எங்கும் மாட்டுக்கறி பன்றிக்கறி விருந்து நடத்துங்கள் என்று அவர் அறிவித்தார். பெரியார் வந்து கோயம்புத்தூர்ல கலந்து கொண்டார். அந்த விழாவில் தான், அந்த நிகழ்ச்சியில் தான் முதல்ல நானும் சாப்பிட்ட கறியாக மாட்டுக்கறி இருந்தது. எனக்கு அதுதான் பழக்கப்படுத்துச்சு, முத சாப்பிட்ட கறியே கூட. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம். பெரியார் வேடிக்கையா சொல்லுவார், என்னையா மாடு, அதை போய் என்ன இப்படி சொல்றீங்க, நீ கோழிக்கறி சாப்பிட்றியா, அது என்னென்ன சாப்பிடுன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்பார். கோழி புழுவை, அழுக்கை, மலத்தை, சளியை, இது எல்லாம் திங்கிற கோழியை சாப்பிட்ற நீ பெரிய ஜாதி, பசும்புல்லு, பொன்னாக்கு, தவிடு, இதை சாப்பிட்ற மாற்றத்தினா எப்படியா சின்ன ஜாதி ஆயிப்பான்? அதுதானே உங்களுக்கு சரியான உணவு. உனக்கு அருவருப்பு இருக்கிறது என்றால் எதில் அருவருப்பு இருக்கணும் என்று வேடிக்கையாக கேட்பார். அப்படிப்பட்ட அதை நடத்துறதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அல்லவா? தொடர்களே, இந்த சுயமரியாதை திருமணம் என்று வருகிற போது ஏன் இதை நாங்கள் நடத்த வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்றதான் எனக்கு முக்கியமான நோக்கமாக நான் கருதுகிறேன். வழக்கமா நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாமே இப்ப எடுத்தா சங்க இலக்கியங்களை பற்றி பேசுறோம், நிறைய பேர் இருக்கான். சங்க இலக்கியங்கள்லாம் பண்ண திருமணத்துல யாரும் வந்து செய்ததாகலாம், ஐயர் வந்ததெல்லாம் தெரியல. பெண்கள் தான் செய்து வைத்திருக்கிறார். முதுசை வெம்பலை பெண்கள் தான் நடத்திருக்கிறார். அவங்க 4 பேர் நடத்தினதான் அகனான ஒரு பாடல் சொல்லுது. 4 பெண்கள் இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பின்னால் யார் நடத்தலாம்னா, அந்த குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் அல்லது ஊரில் உள்ள பெரியவர்கள் அல்லது யாரெல்லாம் அந்த மணமக்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வைத்து நடத்தி கொள்வதுதான் சரியாக இருக்க முடியும். யாருன்னே தெரியாது, நமக்கு அதுக்கு தொடர்பு இல்லாதவனை அழைத்து வந்து அவங்கள வச்சு திருமணம் நடத்துறது எப்படி சரியாக இருக்க முடியும்? நம்மால இன்னொரு பக்கம் சொல்லுவோம், நம்மால தான் சொல்லுவோம், ஒத்த பாப்பா இதுக்கு போனா கெட்ட சகுனம்பான். அப்புறம் ஏன்டா ஒத்த பாப்பான முன்னால வச்சுட்டு கல்யாணம் நடத்திட்டு அது கெட்ட சகுனம் இல்லையா என்று அதை பற்றி பேசணும். அது தனிங்க இது தனிங்க என்று வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, அவர்கள் அவங்க நண்பர்களாக இருந்தால், ஒருவேளை தோழர் மனோஜ்குமாருக்கோ அஞ்சலிக்கோ நண்பர்களாக இருந்தால் வரலாம், தாராளமா வரட்டும். அவங்க நம்ம நண்பர்கள், நம்மோடு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நம்மோடு விருந்து சாப்பிடட்டும், போகட்டும். நாங்கள் தான் திருமணம் நடத்தி வைக்க உரிமை உடையவர்கள் என்று சொல்லுகிற போதுதான் நான் எல்லா திருமணமும் ஒரு செய்தியை சொல்லுவேன். இந்த திருமண அழைப்புல தோழர் வந்து 4 மணி நேரம் போட்டார், 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். அது உணவு நேரத்தை திருமண நேரமா போட்டார் அவர், அவ்வளவுதான் நினைக்கிறார். ஆனா வழக்கமான திருமணங்களுக்கெல்லாம் 1.5 மணி நேரம் தான் போடுவாங்க. சுருக்கமா செயலான 1/2 மணி நேரமும் போட மாட்டான், இன்னும் விரிவா செயலான 4 மணி நேரமும் போட மாட்டான். ஏன் 1.5 மணி நேரம் என்பதுதான் நம்ம அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லிக்குவான்ல, அதில் உள்ள கேவலமான ஒன்றே அந்த 1.5 மணி நேரத்தை அடங்கி இருக்கிறது. நம்மை போன்ற உழைக்கும் மக்களுக்கு அல்லது அவங்க மொழியில் சூத்திரர்களுக்கு
திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமை கிடையாது. வேற என்ன செய்யலாம்னா ஒரு பொண்ணை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இல்லைங்க எனக்கு திருமணம் பண்ண ஆசை இருக்குதுன்னா அதுக்கு ஐயர் வச்சிருக்காரு. என்ன சொல்லுவார்னா, சரி உங்களெல்லாம் ஐயர் ஆக்கிடுறேன், பெரிய ஜாதியா மாத்துறேன். எப்படிங்க மாத்துவீங்க? எங்கிட்ட மந்திரம் இருக்குதுங்க, மந்திரம் சொல்லி உங்களை மாற்றி விட முடியும். சரி நல்லா தான் இருக்கு, நான் ஊர்ல சின்ன ஜாதிக்கிறான், பெரிய ஜாதி ஆயிரலாம் என்று மகிழ்ச்சி அடையவும் முடியாது. என் மந்திரத்துக்கு 90 நிமிஷம் தான் பவர். அவரு கணக்குல சொல்லுவார். 30 நாளிகை என்னமோ எத்தனை நாளிகைன்னு சொல்லுவார். 30 நாளிகைன்னு நினைக்கிறேன். 30 நாளிகை தான் எனக்கு பவர் இருப்பாரு. அப்படின்னா 90 நிமிடம் தான். அந்த குள்ள நீ நடத்திக்கணும். ஏன்னா என் மந்திரத்துல உனக்கு பூணூல போட்டு பெரிய ஜாதியை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு பூணூல கழட்டிட்டு போயிடுவார். அப்ப நமக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமையே இல்லை என்று சொல்பவனை அழைத்து வந்து திருமணம் நடத்துவதே நம்மை சின்ன ஜாதின்னு ஏத்துக்கிறதுக்கான பொருள் தான். நாமே ஒத்துக்கிறோம், ஆமா நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆளு என்று ஒத்துக்கிறோம். ஜாதி சங்க தலைவர்லாம் ஊர்ல பேசுவோம்ல, நான் தான் ஆண்ட ஜாதிமா, இங்க பெரிய ஜாதிமா. அரசாங்கத்துக்கு மனு போடுவான், என்ன சின்ன ஜாதி பட்டியலில் சேரு. நீ தானே ஊர்ல தான் பெரிய ஜாதிங்கிற, அங்க என்ன சொல்லணும், என்ன உயர்ந்த ஜாதி பட்டியலில் சேருன்னு தானே கேட்கணும். ஆனா அரசிடம் மட்டும் மனு போடுறப்ப சொல்லுவான், என்ன சின்ன ஜாதி பட்டியலில் சேருங்க, பிசி ஆக்குங்க, இல்ல எம்பிசி ஆக்குங்க, இல்லைங்க எஸ்சி ஆக்குங்க, எல்லாம் கேட்டு வச்சுட்டு இருக்காங்க கோரிக்கை. அப்படி இல்லை, அவன் எல்லாருமே சேர்த்து அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தீண்டத்தகாதவர் தான் பாப்பானு. எல்லோரும் தீண்டத்தகாத மக்கள் தான். அதுல வேணா அடிக்கணக்கு வேணா வச்சுக்கலாம். கோயில்ல வந்து அவர் நிற்கிறதுக்கு அந்த முன்னால் நிற்பாரு, அப்புறம் நிற்பாரு. ஆனா கோயிலுக்குள்ள போக எல்லாம் சின்ன ஜாதி தான், தீண்டத்தகாதவர்கள் தான், எல்லாம் வெளியே நிற்க வேண்டியதுதான். அடிக்கணக்கு வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எனவே அப்படி நம்மை இழிவுபடுத்துகிற பார்ப்பனர்களை அழைக்காமல் திருமணம் நடத்துங்கள்ங்கிறதான் பெரியார் முதலில் வைத்த கோரிக்கை. அதுதான். அதற்கு முன்னால் அப்படித்தான் இருந்திருக்கிறது. இன்னும் சமூக நவீன வாழ்க்கையில கூட வரலாற்று காலங்களில் பார்த்தால் கூட தெற்கிருந்து வரிசையா ஜாதிகளை பார்த்து கொண்டே வாங்க. தெற்க நாடார்கள் இருக்காங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார் இருக்காரு, கள்ளர்கள் இருக்காங்க, கொங்கு வேளாளர் இருக்கிறாங்க. இப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா, சைவ வேளாளர்கள் இப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா யாரும் பார்ப்பனை வைத்து திருமணம் செய்கிற ஜாதிகள் இல்லை, யாரும் வைக்க மாட்டாங்க. இப்போ புதுசா இந்த பெரியார் அம்பேத்கர் வாங்கி கொடுத்து இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டு நகரத்துக்கு வேலைக்கு போனான் பாருங்க, அவன் தான் இந்த தீங்கெல்லாம் கொண்டு வந்து ஊர்ல விடுறான். நான் பெரிய ஐயரை வச்சு கல்யாணம் தான் பெரிய கல்யாணம், எல்லாம் சின்ன கல்யாணம்னு நினைச்சுக்கிறான். அப்படித்தான் சொல்லுகிறாங்க. நான் மறுமணம் செய்வது எனக்கு வழக்கமில்லை எங்கள் குடும்பத்துல என்று சொல்லுகிறோன் இருக்கிறான். நிறைய பேர் இருக்கான். அதே பெருமை போல சொல்லிக் கொள்வான். போரே வாழ்க்கையாக இருந்த சமுதாயத்தில் மறுமணம் இல்லாம எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கையில போனா ஒருவன் போருக்கு போனால் ஆண்கள் தான் போவான். அப்ப போரில் இருந்த இழப்புகள்லாம் எப்படி அந்த பெண்கள் என்ன இருப்பாங்க? மறுமணம் நடந்தானே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சொல்ல இல்லைல்ல, நாங்க எங்க ஜாதியில உண்டுங்க, எங்க குடும்பத்துல இல்லைங்க, இப்படி பெருமை பேசுகிறவர்களாம் இருப்பதை போல நகரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோம்லாம் ஊருக்கு ஒவ்வொன்றா கொண்டு வருவான். நமக்கெல்லாம் அமாவாசைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அது நெசவாளிகள் ஊர்ல இருந்தா அவன் சொல்லுவாங்க, அமாவாசை அன்னைக்கு லீவ் விட்டுட்டு தண்ணி தேய்ச்சி குளிச்சுவார். அது நெசவு செய்யறவங்க மட்டும்தான், பட் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்போ சொல்றான், திருத்திங்கிறான், பிரதோஷங்கிறான், அதுங்கிறான், என்னென்னமோ சொல்றான். ஐயருக்கே தெரியாதெல்லாம் இந்த தொலைக்காட்சிகள் இருக்குல்ல, இது வேற கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. அது என்ன இல்லாததெல்லாம் புதிய புதிய சடங்குகள்லாம் இன்னைக்கு பார்த்துட்டாங்கன்னா, நம்ம பெண்கள் சீரியல்ல பார்த்துட்டா நாளைக்கு நம்ம வீட்லயே அதை செஞ்சிடலாம். சுமங்கலி பூஜை, புருஷன் நீ சுமங்கலியா இருக்குன்னா புருஷன் நீண்ட காலம் வாழணும். சரி, உன் புருஷன் ஒரு நாளாவது நீ நீண்ட காலம் வாழணும்னு சொல்லியிருக்காடா? இப்ப நாம அப்படி கேள்வி கேட்க போய் இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டான், பெண்களுக்கும் விழா நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஏடா இந்த பசங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க, இதுக்கு முந்தி ஏன் இல்லை? கேள்வி வருகிற போது தங்களை மாற்றிக்கொள்கிறார். ராமாயண காலத்திலிருந்து பாருங்க, ராமாயணத்தில் ராமன் எப்படி பிறந்தார்? ஒரிஜினல் ராமாயணம், டூப் ராமாயணம் நம்ம கம்பனுது. ஒரிஜினல் ராமாயணம் வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் 60,000 வருஷம் வாழ்ந்தவனுக்கு 59,950 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. முதுமை காலத்திலேயே குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கான ஒரு யாகம் செய்கிறார். யாகம் செய்து தன்னுடைய மனைவிகளை ரிஷிகளிடம் ஒப்படைக்கிறார். அவங்களை கருவூட்டி கொடுப்பதற்கு, நீங்கள் கரு உண்டாக்கி கொடுங்க, உங்களுக்கு தட்சணை கொடுக்கிறேன் என்று. யார் யார்கிட்ட கொடுத்தானோ எழுதியிருக்கான்.
கோதா, அத்வரியு இப்படிலாம் இவங்களுக்குலாம் கொடுத்து அவங்க கருவுண்டாக்கி கொடுத்ததுனால தட்சிணை கொடுத்ததாக இருக்கு ராமாயணத்தில். நம்மெல்லாம் கேள்வி கேட்டாங்க. பெரியார் பேசுறாரு. பெரியார் வந்து பழைய பதிப்பு வச்சிருப்பார் புதிய ராமாயணத்தை. புது படிப்பில் என்ன பண்ணிட்டான், பாயாசம் கொடுத்தாங்க, பாயாசம் எல்லாம் குடிச்சாங்களாம், குழந்தை பிறந்துருச்சா. பெரியார் கேட்டே, தூக்குவாது சரியா விடுங்கடா, வாயில குடிச்சா இறைப்பைக்கு போகுமா கருப்பைக்கு போகுமா, இன்னும் குழந்தை பிறந்திருப்பா உனக்கு வாயில குடிச்சாங்க என்றெல்லாம் கேள்வி கேட்பதை போல இப்ப சிலவற்றை மாற்றிக்கொண்டு வருகிறார்களே தவிர உண்மையில் நாம் இழிவானவர்கள், நமக்கு திருமணம் செய்கிற யோகியற்றவர்கள். அப்ப மந்திரங்கள்னு சொல்றான்ல, மந்திரத்தெல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டாம், பொருள் கேவலமான பொருள் தான். மந்திரத்துக்கு திருமணத்துக்கு அதுக்கு முந்தையது நிறைய இருக்கு. பெண் பார்க்கிற போது மாப்பிள்ளை பார்க்கிற போது மந்திரம் இருக்கு, நம்ம அதெல்லாம் சொல்றது இல்லை. அவன் என்ன மந்திரம் சொல்றான், அதுல மனைவியை பெண் பார்க்கிறப்ப வந்து மணமகன் மந்திரம் சொல்லணும். என் மனைவி என் பெற்றோர்களை கொல்லாதவர்களாக இருக்க வேண்டும், என் மனைவி என்னுடைய சகோதரர்களை கொல்லாதவளாக இருக்க வேண்டும், என் மனைவி எனக்கு வருகிற மனைவி சகோதரிகளை கொல்லாதவர்களாக இருக்க வேண்டும், என் மனைவி எங்கள் பிள்ளைகளை கொல்லாதவளாக இருக்க வேண்டாம், அப்படிப்பட்ட மனைவி எனக்கு கொடு, அவ இப்படி இருப்பாளா, இருக்க செய்யுன்னு கேட்குறான். பொண்ணுக்கு தமிழ்ல சொல்றதா என்ன இருக்கும், ஏடா நீ பார்க்க வர்றப்ப எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா, போடா நீயும் வேண்டாம் உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அந்த மொழியில் இருக்கிறது நமக்கு பொருளே தெரியாது. வடமொழி என்பது பொருள் தெரியாது. நம்ம அவன் என்னமோ சொல்லுவான். இப்ப சனாதனன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்றான் பாருங்க. நம்ம ஜட்ஜ் எல்லாம் புதுசா வந்திருக்கான், என்னமோ விளக்கம் சொல்றான். புத்தகத்துல அப்படியெல்லாம் கிடையாது. வடமொழி சொல்லை எப்படி வேணாலும் விளக்கிட்டு போலாம் என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறார். அதை போலத்தான் இந்த மந்திரங்களும். பெயர் கூட சும்மா வந்து நமக்கு ஆசையா இருக்குன்னு சில பேர்களை வச்சுக்கிறோம் புதுசா. அது கருப்பாயின்னு ஊர்ல வச்சா மோசமா இருக்குதும்பா, ஷியாமலான்னு வச்சுக்குவாங்க. ரெண்டுக்கும் கருப்பாயின்னு தான் அர்த்தம். அது வடமொழி கருப்பாயி, தமிழ் மொழி கருப்பாயி, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணன் அப்படின்னா கரியன்னு தான் அர்த்தம், கருப்புன்னு அர்த்தம். ஆனா வடமொழியில சொன்னா உயர்ந்த பெயர், தமிழ்ல சொன்னா தாழ்ந்த பெயர் என்று வைத்திருக்கிறார். நான் எல்லா நிகழ்ச்சியும் சொல்லுவேன், சுபிக்ஷான்னு மன்னிக்கு யாராவது இருந்தா பண்ணிச்சுங்க, சுபிக்ஷான்னு பேர் வைப்பாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒவ்வொரு தொழில் இருக்குது. அவர் கடை வச்சிருக்காரு, இது பண்றாரு, விவசாயம் பண்றாரு, ஏதோ கடை இருக்கு. பாப்பானுக்கு தொழிலே கிடையாது, பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் தொழில். அவனுக்கு தொழிலே வந்து பிச்சை எடுப்பதுதான். பிச்சை எடுத்ததன் வழியாகத்தான் வாழ்க்கை நடத்தணும். அப்போ அதனாலதான் தமிழ்ல வந்து ஔவையார் பாட்டு எழுதியிருப்பாங்கல்ல, ஏற்பது இகழ்ச்சி, யார்கிட்டையாவது வாங்குறது, பிச்சை வாங்குறது ரொம்ப கேவலமானது. அந்த சொன்ன ஔவையார் அடுத்த வரியா சொல்லுவாங்க, ஐயம் இட்டு உண். ஆமா இப்போதானே சொன்ன பிச்சை வாங்குறது தப்புன்னு. பிச்சை போட்டுட்டு சாப்பிடணும்னா முதல்ல சொன்னது நம்ம ஆளுங்களுக்கு, அடுத்து சொன்னது ஐயருக்கு. அவன் என்ன பண்ணுவான், பிச்சை போட்டாதான் அவன் வாழ்க்கை, அவனுக்கு பிச்சை போட்டு சாப்பிடுமா நீ. அது நவீன ஔவையார் சொன்னது. அது பழைய ஔவையார்னா ஐயரே தெரியாது அவங்களுக்கு. நவீன ஔவையார் சொன்னது. நம்ம ஒவ்வொருத்தரும் பாட்டு, இப்போ பாரதியார் பாட்டு பண்ணா அவங்களுக்கு பாட்டு பாடுவார். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, சரிகமப்பாலாம் பழகிக்கோ, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பார்ப்பார் அவரு. நம்ம ஒரு என்ன சொல்லுவாரு பாரதிதாசன், காலையில் படி கடும்பகல் படி, மாலையில் படி பொருள் படி படி. அதுதான் நம்மால் சொன்னது. காலையில படுறா, மத்தியானம் படுறா, சாயந்தரம் படுறா. இது நம்மளுக்கு பாடின கவிஞர் இவர். அவன் பாப்பானுக்கு பாடினா இவன் நம்மளுக்கு பாடுறான். இது போல மந்திரங்களும் அவர்கள் பழக்கத்துக்கு ஏற்ப. அப்ப ரெண்டு ஐயர் பார்ப்பாரு, சந்திச்சுப்பாரு. என்னங்க கோபிக்கு போலாமா, பிச்சை கிடைக்குமா? போங்க, நிறைய கிடைக்காங்க. ஏங்க கேட்கறான்னு வச்சு ராமநாதபுரத்துக்கு போயிடலாம், இங்க போலான்றது கிடைக்குங்களா? அங்க ஒன்றும் கிடைக்காதுங்க. இது தமிழன் பேசிக்குவான். ஐயர் என்ன சொல்லுவார், பிச்சை கிடைக்காதுன்னா அபிக்ஷம் அப்படிமா. அங்கே போனால் பிச்சை கிடைக்காது, இங்கே போனால் நிறையா பிச்சை கிடைக்கும், சுபிக்ஷம்னு சொல்லுவோம். நல்லா பிச்சை கிடைக்கும்னா சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறையா பிச்சை கிடைக்கும். இந்த ஐயர் ரெண்டு பேரும் பேசிக்கிறது. நல்லா விளையிற ஊர்ல தானே ஆறு பாயுது, வாய்க்கால தண்ணி வருது பாயுதுன்னா அந்த ஊர் நல்லா இருக்கும். நம்மளால சுபிக்ஷமா இருக்குன்னா வளமாக இருப்பதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படிலாம் பொருள் இல்லை. சுபிக்ஷானா நல்ல பிச்சைக்காரின்னு தான் அர்த்தம், வேற பொருளே கிடையாது அதுக்கு. தமிழ்ல சொன்னா நம்ம நினைச்சுக்கிறோம். எனவே தான் பெரியார் அடுத்து சொன்னார், புரியாத மொழி நம்ம திருமணங்களில் வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச மொழியில பேசிக்குமே. அவன் ஐயர் வந்து கல்யாணம் பண்றானா பண்ணு, பக்தி உள்ளவனா
ஒரு தென்னாடுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டுக்கு இறைவா போட்டு வயசு உனக்கு பக்தி இருந்தால் தமிழில் சொல்லி எங்களுக்கு புரியும். ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நடக்குது நிறையா. இப்போ ஒருத்தர் அடிக்கடி தமிழ் தேசிய தலைவர்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க, மாப்போசின்னு ஒரு ஆள். அந்த ஆள் தான் இப்போ எல்லாம் தமிழ் தேசிய தலைவர்னு பல பேர் ஜாதிக்கு சொல்கிறானோ உண்மையிலே சொல்கிறானோ சொல்லிட்டு இருக்கானுங்க. அவரு நான் இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், கல்யாணம்லாம் சமஸ்கிருதத்தில் பண்ணலான்னார். நான் இந்தியன் என்பதால் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தமிழ் தேசிய தலைவர் எப்படியோ இருக்கட்டும், அவர் தேர்தல் நிற்கிறாரு, வேட்பு மனுவை கொண்டு போய் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறார், ஜெயிக்கணும்னு பூஜை பண்ணுறார். அவர் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு நடத்திட்டு இருந்தவர். கடைசியாக திமுக சின்னத்தில் தான் ஜெயிச்சார், உதயசூரியன் தான் ஜெயிச்சார் 67. அப்புறம் அந்த ஐயருங்க பேசிட்டு இருக்காங்க, எப்படி அவன் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் மயிலாப்பூர் சிவஞானம், மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் தான் மாப்போசி. பாப்பான் பேசுறாங்க, இந்நாள் தோத்து போனோம் நான் மந்திரம் சொன்னேன், எப்படி ஜெயிச்சான்? இது மொல்ல கடைசியா இவருக்கே வந்துருது. என்னங்க அந்த ஐயர் இப்படி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு ஐயர்கிட்ட பேச நான் கேட்டேன். அவர் எங்க பேசுறாரு தெரியுங்களா? திராவிடர் கழகம் தமிழ் வழிபாட்டு உரிமை மாநாடு நடத்திய போது அந்த மாநாட்டில் பேசினாரு, நான் எவ்வளவு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, நான் அவங்களை நம்பி தானே கொண்டு என் வேட்புமனு வச்சு பூஜை பண்ணேன். ஆனா என்னை தோத்து போகணும் ஐயர் மந்திரம் சொல்லிருக்காங்க. நீ தமிழ் தேசிய தலைவன் தானே, தமிழ்ல சொல்லணும்னு கேட்டிருக்க வேண்டியது தானே, நீ சமஸ்கிருதத்தை பேசாம கேட்டிருந்து நம்மகிட்ட அழுகுறாரு, ஐயோ சொல்லிட்டானேன்ட்டு. எனவே தான் சொல்லுகிறான், அவன் ஐயரு போய் நமக்கு மந்திரம் சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்றானோ என்ன சொல்றான்னு நமக்கு தெரியாது. ஐயரு மாப்போசிவே அவன் சரியான ராஜாஜினுடைய பக்தன், அனுமார், ராமருக்கு அனுமார் மாதிரி அப்படியே சொல்லியிருக்கார் ராஜாஜி, எனக்கு அவர் அனுமார் அப்படின்னு. அந்த ஆளையே தோக்க போசிட்டு ஐயர் மந்திரம் சொல்றானா எப்படி ஆளா இருக்கணும். எனவேதான் வடமொழி வேண்டாம். அடுத்தது அறிவியல். நமக்கு அறிவியல் படிக்கிறோம், அறிவியல் எவ்வளவோ நம்ம கற்றுக்கொண்டோம். அறிவியலை வைத்தான் வாழ்க்கையிலே வாழ்றோம். நமக்கு எல்லாவற்றுக்கும் அறிவியல் வேண்டும்னு வச்சிருக்கோம். சீக்கிரம் போனா சைக்கிள், இன்னும் கொஞ்சம் வேகமாக போனா ஸ்கூட்டர், அப்புறம் போனா காரு, விமானம், எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அறிவியல் தான் வாழ்க்கை. நேரத்தை குறைப்பது, ஓய்வை அதிகப்படுத்துவது தானே. குறைவான உழைப்பில் உற்பத்தி அதிகமாக செய்வது, அறிவியலை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு இடத்துல அறிவியலை பயன்படுத்த மாட்டோம், கேள்வியே கேட்க மாட்டோம். இப்போ திருமணத்துக்கு பந்தம் பிடிச்சிட்டு போகணுமா, பகல்லையே பிடிச்சிட்டு போவோம். ஏண்டா அர்ப்பனுக்கு காலம் வந்தால் தான் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்போமா, அதிகம் பிடிச்சிப்போம், ராத்திரியில் கொடை பிடிச்சிட்டு போவோம். அது நீ சொல்ற வார்த்தைக்கு அது தப்பால இருக்கு. வெளிச்சம் வேணுமா, லைட் வேணுங்க. அந்த காலத்தில் லைட் இல்லை, பந்தம் வச்சோம், அப்புறம் விளக்க வச்சோம், இப்போ நமக்கு வந்துருச்சு வச்சுக்கிறோம். வெளிச்சம் தான் நோக்கம் என்று தெரியாமல் விளக்கு வைக்கிறது தான் நோக்கம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அறிவியல் அப்படியா சொல்லுது, உனக்கு வெளிச்சத்திற்காகத்தான் விளக்கு, வெளிச்சத்துக்காகத்தான் பந்தம், முடிஞ்சு போச்சு, மாற்றி கொள்ளுகிறோம். எனவே அப்படித்தான் நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம். அது எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆகும்? எல்லாருக்காது இந்த எல்லா நேரம் நல்ல நேரமாக தான் இருக்க முடியும். எப்படி கெட்ட நேரம் ஆகும்னா, நான் பல நேரத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், பக்கத்தில் இருக்க நீங்கள் நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடு தெலுங்கு நாடு, ஆந்திரா, அங்கே போய் பாருங்க, எல்லா திருமணத்தையும் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை தான் நடத்துவான். எல்லா கல்யாணமும் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் என்கிறாங்க, மங்களமான நாளுங்க அன்னைக்கு. சனிக்கிழமை எங்கள் வெங்கடாஜலபதிக்கு அன்னைக்கு தான் நல்ல நாள், அவருக்கு பிடிச்ச நாள், அது எங்களுக்கும் பிடிச்ச நாள். எங்கள் தோழருக்கு, அது திராவிட கழக தோழர் தான், அவங்க மகள் அங்கே இருக்கிற பையனை விரும்பினா, திருமணத்துக்கு போனால் அவங்க மாமனார் பயங்கர பக்தர், அவர் இங்கிருந்து நாளெல்லாம் குறிச்சிட்டு போயிட்டாராம், முகூர்த்த நாளெல்லாம் கேட்கலான்ட்டு. அவர் சொல்கிற நாளெல்லாம் வித்தியாசமாக இருக்குதான். கேலண்டரை பார்த்தா எல்லாம் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வருதான். நம்ம தோழருக்கு மகிழ்ச்சி தான், ஏன்னா திருமணம் அங்கே நடக்க போகுது. ஐயோ இந்த ஊர்லாம் வேற நாளில் பண்ணால் கிண்டல் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொன்னார் அவர். அப்படியான நாட்கள் இதே இந்து மதம், அதே சாமியை கும்பிடுறான், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான். அவனும் இந்து தானே, அவனும் அந்த சாமி தானே கும்பிடுறான். அவனுக்கு எப்படி செவ்வாய் நல்ல நாள், நமக்கு எப்படி கெட்ட நாள்? தவறா எவனோ சொல்லிட்டான், அதை நம்மால் பின்பற்றிட்டு இருக்கான் என்னன்னே தெரியாமல். எனவே இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நடத்துவது என்பதுதான். அதுதான் சுயமரியாதை திருமணம், வேற ஒன்றும் இல்லை. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு, ஏற்றுக்கொள்கிற கொள்கைக்கு உண்மையாக இருங்கள். அறிவியல் வேணும்னா அறிவியல் படி நடந்துக்கோ. வாழ்க்கைக்கு மட்டும் வேணும், சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் டீச்சராக போய் அறிவியல் சொல்லிட்டு சம்பளம் வாங்கிக்குவார், சந்திரகிரகணத்துக்கு தலைமொழிகிட்டு தான் குடிச்சுக்குவார் அப்படின்னு பெரியாரே வேடிக்கையாக சொல்லுவார். அப்படியெல்லாம் இருக்க வேண்டியது இல்லையே என்பதுதான்.
நீங்கள் ஏதாவது உணவு தயாராக நினச்சிப்போம், தயாராகிடுச்சு, நான் அதுக்காக பேசிட்டு இருக்க தப்பாக நினச்சிக்காதீங்க. எனவே இந்த அடிப்படையில் நடக்கிற சுயமரியாதை திருமணம் இது படிப்படியாக வந்து இதற்கு ஒரு காலத்தில் சட்டப்படி செல்லாமே இருந்தது. செல்லாது, சுயமரியாதை திருமணம் செல்லாதுன்னு வச்சிருந்தான். ஜாதி மாதிரி திருமணம் பண்ணாலும் செல்லாமல் வச்சிருந்தான். சாதி மாதிரி திருமணம் செல்லாது செய்து கொண்டால் செல்லாது என்ற சட்டம் நீண்ட காலமாக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஹிந்து கோட் பில் அறிமுகப்படுத்த வரைக்கும் இருந்தது. அது வரைக்கும் பலதார திருமணம், பல பெண்களை திருமணம் பண்ணிக்கிற முறை இருந்தது. அதுவும் இந்த சட்டம் வந்த பின்னால் தான் இல்லாமல் போயிட்டு. அதை போல சுயமரியாதை திருமணம் செல்லாதுமா. இந்த நெருப்பை சுற்றி 7 ஸ்டெப் வைக்கணுமா, அப்புறமா செல்லும். 7 ஸ்டெப் வைக்கலாம் செல்லாது என்று சொல்லி வைத்திருந்தோம். நாங்கள் எங்கே நெருப்பு வச்சுருக்கோம்? நெருப்பு இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பல பேர் பண்ணுறாங்களே. ஆனால் வச்சுருந்தோம். அப்படி திருமணத்தை செல்லாதுன்றே தீர்ப்பு சொல்லியிருக்கிறார், பல தீர்ப்பு. அதுவும் ஏன் சொல்கிறேன்னா அதை விட கேவலமாக இருக்கும். பெண்களை வந்து இளம் வயதிலே ரிஷிகள்ட்ட அனுப்பிடுவாங்களாம். அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா, அப்புறம் கூட்டி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா. ஆனால் அவங்க இத்தனை நாள் எங்கிட்ட இருந்துட்டாலும் விட முடியாது, அவனுக்கு கொஞ்சம் தட்சணை கொடுத்து விட்டுருங்க சாமி, எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறோம், சரி ரைட், இப்படி ஒவ்வொன்றா சொல்லணும். அவன் காசை வாங்கிட்டா கூட அவன் 7 ஸ்டெப் போகிறதுல திரும்பி வேணா வந்துடணும். 7 ஸ்டெப்பை தாண்டிட்டா தான் இனிமேல் அவனுக்கு பவர் கிடையாது, ரிஷி கூட்ட முடியாது திரும்ப. அதுக்காக 7 ஸ்டெப் போகிறான். நாம் அதை நம்பிட்டு பண்ணிட்டு இருக்கிறோமே. இதையெல்லாம் செல்லாது என்று வேற யாரும் இல்லை, திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவருடைய மாமனார் மாமியார் திருமணமாக செல்லாதுன்னாங்க. அவங்க 2 பேரும் பெரியார் இயக்கவாதிகளாக இருந்ததாலே பெரியார் தலைமையில் திருமணம் செய்து கொண்டார்கள், அதுவும் மறுமணம் செய்து கொண்டார்கள். ஆசிரியர் வீரமணி அவருடைய மாமனார் சொன்னாரு, நான் மனைவி இழந்தவன், கணவனை இழந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வேன் என்று பெரியாரே அறிமுகப்படுத்துறார். நம்ம சுயமரியாதை இயக்கத்திற்கு பொண்ணுப்பா, அது வேற ஜாதி பொண்ணு தான், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், அவங்க ரெட்டியார். அப்படித்தான் திருமணம் நடந்தது, பெரியார் தலைமையில் நடந்தது. அதைத்தான் செல்லாது என்று தீர்ப்பு சொன்னார். இப்போ 50ல் சொல்லிட்டான், 67ல் வந்து அண்ணா சட்டமாக்கி செல்லும், இனிமேல் மட்டுமல்ல எப்போது நடந்தாலும் செல்லும்னு சட்டம் போட்டார். இது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு போட்டார். எப்போ நடந்திருந்தாலும் செல்லும் அந்த திருமணங்கள், அது வரைக்கும் செல்லாது. ஆனால் கொள்கை ஆர்வத்தில் ஆயிரக்கணக்கான திருமணம் பற்றி கவலைப்படலே, உடவும் சட்டம் செய்து நான் பண்ணிக்க வேண்டாம் செய்து கொண்டிருந்தார். எனவே அப்படி ஒரு திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள். இதெல்லாம் சொன்னது காரணம், இதை பற்றி இந்த திருமண முறைக்கு ஏற்பளித்ததற்காக முதல்ல நம்ம மணமகளுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். நான் சுப்பிரமணிய தேர்தல் என்ன தப்புன்னு, அவரும் சரி, அவர் அந்த கொள்கைக்காரர். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு நம்ம அவங்க நன்றி சொல்லணும். இந்த முறையை பல பேருக்கு பயந்தானே, ஏதாவது நமக்கு நம் பிள்ளைக்கு எதாயிடுமா, பையனுக்கு எதாயிடுமா, நல்லா இருக்கணும், ஏதாவது செய்யாமல் எதாயிடுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க தானே. கோயிலுக்கு போனால் தேங்காய் உலகிறங்களோட தொட்டு கும்பிட்றோம், எதுக்கு அது வேண்டாம், அது சாமியாக இருந்துருச்சுன்னா நமக்கு ஏதாவது சொல்லும். இந்த பியூன்கிட்ட காசு கொடுக்காம போயிட்டா, ஐயா அவர் வேற ஜாதியா சர்டிஃபிகேட் மாற்றி கேட்கலான்றோம், போய் காசு தான். இந்த மாதிரி இந்த கல்லுகளில் போய் பெரிய சாமிகிட்ட சொல்லிடுமோ என்று பயந்து கொண்டு கும்பிடுறோம். ஏன்னா ஏதாவது தப்பு வந்துடக்கூடாது, பயம் நமக்கு. அந்த பயம் வேண்டியதில்லை என்று சொல்வதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட திருமணத்தை தோழர்கள் உங்கள் முன்னால் உறுதி சொல்லிக்கொண்டு அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் மேலே இருக்கானா 33 கோடியா, 33 கோடி இருக்கானா, அந்த சாமியெல்லாம் சாட்சியமா அக்னி சாட்சியமா அதெல்லாம் கோர்ட்டுக்கே வராது. ஆனால் நம்ம உயிருள்ள மனிதர்களுக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த மனத்தை நிறுத்திக் கொள்ளப் போகிறார்கள். பார்வதி, சுப்பிரமணியம் ஆகியோரின் மகள் அஞ்சலி ஆகிய உங்களை இன்று முதல் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பங்களில் சம பங்கு வகிக்கும் சம உரிமையுடைய நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறேன். அதன் அடையாளமாக இந்த மலர் மாலை